இந்த குடும்பத்தோட மானத்தை கெடுத்து என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சவளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லை. மாமா, ரேவதி அவ செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே உணர்ந்துட்டா. அவன் மன்னிப்பும் கேட்டுட்டா. இப்ப நம்ம எல்லாரும் அவளை ஏத்துக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இதுக்கு முன்னால நாம காட்டின நல்ல வழியெல்லாம் இவ காதுல ஏறிச்சா மாப்ள? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நீங்களும் மாறி மாறி இவளுக்கு அட்வைஸ் பண்ணீங்களே, அந்த கணேஷ் ஒரு ஃப்ராடு, அந்த கணேஷ் ஒரு ஃப்ராடுன்னு. கேட்டாளா இவ? இன்னுமோ இவன் தான் உலகத்திலே இல்லாத பெரிய உலகமாக உத்தமன் தான். உங்களை ஒரு ஃப்ராடு, ஒரு திருடன், இந்த வீட்டுல இருக்க இஷ்டம் இல்லைன்னா இந்த க்ஷணமே வெளியே போங்கன்னு சொன்னா. இப்படி எல்லாம் ட்ரெஸ் போடக்கூடாது, அது தப்புன்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நான் சொல்ல வேண்டியதை நீங்க அவளுக்கு எடுத்து சொன்னீங்க. கேட்டாளா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படித்தான் போட்டுக்குவேன் அப்படின்னு எவ்வளவு திமிரா இருமா போட உங்ககிட்ட பேசினா. அந்த அளவுக்கு பேசின இவளை மன்னிக்கவே கூடாது மாப்பிள. இவளை கண்டிப்பா தண்டிச்சே ஆகணும். அப்படி தண்டிக்கணும்னா உங்களை தாங்க முதல்ல தண்டிக்கணும். என்ன பாக்குறீங்க? ஏதோ தப்பெல்லாம் ரேவதி மேல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க தப்பு பண்ணலையா இல்ல நான் தப்பு பண்ணலையா? சீட்டு கம்பெனி திறப்பு விழாக்கு நீங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, நான் புது பட்டு புடவை கட்டிக்கிட்டு போய் நின்னோம். அங்க இருக்கிற போட்டோவுக்கெல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? போயிட்டு வந்ததும் மாப்பிள்ளை கிட்ட என்ன சொன்னோம்? நம்ம கணேஷும் சரண்யாவும் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் யாருங்க நம்மள தண்டிக்கிறது? யாரு நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியில போன சொல்றது? ரேவதி நாம பெத்த பொண்ணுங்க. என்னமோ அவளுக்கு நேரம் சரியில்லாதனால நல்லது கெட்டதெல்லாம் தெரியாம அப்படி நடந்துகிட்டா. இந்த புரட்டாசி போய் ஐப்பசி வந்தா அவளுக்கு நல்ல நேரம் பொறுக்கும்னு ஜோசியர் சொல்லிருக்காருங்க. போராத காலம் வந்தா பேசாத பேச்செல்லாம் பேசுவாங்கன்னு சொல்ற மாதிரி ஏதோ திமிரா பேசிட்டா, முட்டாள்தனமா நடந்துகிட்டா. அதுக்காக அவளை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றதா? முடியாதுங்க, என்னால முடியாது. என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. ரேவதி, உன்னை பெத்தவன் நான் சொல்றேன், உள்ள போடி. ஏண்டி தயங்குற? உங்க அப்பாவுக்கு மட்டுமா அவமானம்? எனக்கும் தான் அவமானம். அதுக்காக 10 மாசம் சுமந்த ஒன்ன தூக்கியா எரிஞ்சிட முடியும்? வாடி உள்ள வா. இதோ பார், இப்ப நீ மட்டும் உள்ள வரலனா நானும் வீட்டுக்குள்ள போறதில்ல. இந்த மனுஷன் வீம்பு புடிச்சு ஒண்டி கட்டியா கிடக்கட்டும். வா வாடி. அப்பா, எதுக்குப்பா பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு? ரேவதியை உள்ள கூப்பிடுங்கப்பா. ஆமா மாமா, ரேவதியை மன்னிச்சு உள்ள கூப்பிடுங்க. அப்பா அப்பா, ஏய் நீ உள்ள வாடி. நீ வா உள்ள. மாப்ள நீங்களும் உள்ள வாங்க. வாடிங்கறல்ல. அம்மா அம்மா. श्री महाराज्ञे नमः ओम श्रीमत् सिंहासनेश्वरे नमः ओम चिदग्निकुंड संभूताय नमः ओम देवकार्य समुद्रताय नमः ओम. ரேவதியும் மகேஷையும் காப்பாத்தி அவங்க கம்பெனி பணத்தையும் மீட்டு கொடுத்துருக்க. சுந்தர மாமாவோட நல்ல குணத்தையும் ரேவதி புரிஞ்சுக்கிட்டா. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு விளக்கேத்திட்டு போலான்னு வந்தேன். எங்க குடும்பத்துக்கு என்னன்னைக்கும் நீ துணையா இருக்கணும் தாயே. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏகஹாரதி தீபம் தரிசயாமி. शतमानं भवदाय पुरुषतेन्द्रिये आयुषेपेन्द्रिये प्रतिष्ठति. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते. महादेव्ये नमो नमः. अनन्तकोटिप्रार्थनां समर्पयामि.
அம்மா குழந்தைய கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு கொடுங்கம்மா வந்துடுறேன். பாத்துக்கிறேன். ஏய், நில்லு. நில்லு. ஏய். நிறுத்தியா 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 போயிட்டு இருக்கான். அம்மா குழந்தைக்கு ஏதாவது அடிக்கடி பட்டு அடிக்கடி படலையம்மா. இல்லங்க. அகிலா அகிலா என்னாச்சு? யாருமா அது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாங்க. ஏம்பா, நீ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுப்பா. யாராவது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்களே சீக்கிரம். அகிலா அகிலா இங்க பாருமா. அகிலா ஹலோ ஆம்புலன்ஸ்.
சிஸ்டர் அகிலாக்கு எப்படி இருக்கு? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ம், குழந்தையோட எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? பக்கத்துல ஒரு கேர் இருக்கு, அங்க குழந்தைய பாத்துப்பாங்க. பரவாயில்ல இல்ல, குழந்தை இது என்கிட்டயே இந்த ஹாஸ்பிட்டலோட கேர் தான், கொடுங்க. வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலாம். The mobile number you have dialed is currently not reachable. The mobile number you have dialed is currently not reachable. விஸ்வா கிட்ட அகிலாவை பத்தி சொல்லலான்னு பார்த்தா ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருதே. சிஸ்டர் அகிலாக்கு என்னாச்சு? அவங்க சீரியஸா இருக்காங்க மேடம். சிஸ்டர் சீரியஸ்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அவங்களுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஏ குரூப் பிளட் தேவைப்படுது, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து. சோ அதான் பிளட் பேங்க்கு கால் பண்ண போயிட்டு இருக்கேன். சிஸ்டர் என்னோட பிளட் குரூப் கூட ஏ குரூப் தான். என்ன நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர், Okay, வேணும்னா என் டெஸ்ட் கூட பண்ணி வாங்க, பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார், நில்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? யார் புது செக்யூரிட்டியா? நீங்கள் யார் சார்? என் பேர் விஸ்வா. கேட்டு தரங்க உள்ள. சார் உள்ளே யாரையும் விடக்கூடாது மேடம் சொல்லியிருக்காங்க சார். அது மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. விஸ்வான்னு சொல்லுங்க. அகிலா மேடம் கூப்பிடுங்க, நான் பேச. அகிலாவா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா சார்? அந்த அகிலாவை வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க சார். இப்போ இங்க மூர்த்தி ஐயாவும் ராஜா மேடம் மட்டும்தான் சார் இருக்காங்க. அந்த மேடம் தான் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க சார். வீட்டை விட்டு ஏன்? இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டார் இல்லையா? நான் அதை விசாரிக்க தான் வந்தேன். சார் நீங்க அகிலாவுக்கு வேண்டியவங்களா சார்? ஆமாம். என்னாச்சு? ஏன் திடீர்னு வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு சொல்றீங்க? நீங்க முதல்ல கதவை தரங்க, நான் உள்ள போய் பேசிக்கிறேன். ஐயோ சார், வேணாம் சார். அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல சார். உங்களை என்னமாச்சும் பண்ணிட போறாங்க சார். அந்த அகிலாவை ஏன் விரட்டினாங்கன்னு நான் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதை வச்சு சொல்றேன், கேட்டுக்கோங்க சார். அதுக்கப்புறமா அழுதுகிட்டே அந்த பொண்ணு இந்த பக்கம் போச்சான் சார். எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையாம் சார். பாவம் சார், மகாராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணு இப்ப எங்க தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்குதோ தெரியல. எல்லாம் நேரம் தான் சார். சிஸ்டர் அகிலாக்கு எப்படி இருக்கு? பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்திட்டோம், கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க, போய் பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். அகிலா
அகிலா அகிலா, நான் நந்தினி வந்திருக்கேன். கண்ணை முழிச்சு பாருமா. அகிலா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ பொழைச்சிட்ட. நீங்களாக்கா? அகிலா, நீ காப்பாத்துனது என் குழந்தைதான். அக்கா, குழந்தை எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் அடி எதுவும் படலையே. அவளுக்கு ஒண்ணும் ஆகல, அவ இங்கதான் இருக்கா. என் குழந்தைய காப்பாத்த போய் தான் உன் மேல வண்டி மோதிருச்சு. அப்பதான் நான் உன்னை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். டாக்டர், என்ன பேஷண்ட் கண் முடிச்சிட்டாங்களா? பரவாயில்ல, படுத்துக்கம்மா. நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்களை கூட்டிட்டு போயிடலாம். ஓகே டாக்டர். சரியான நேரத்துல இவங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. போதா குறைக்கு பிளட் கொடுத்து வேற காப்பாத்திருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் நந்தினி. இவங்க கர்ப்பமா இருக்கிற இந்த டைம்ல திடீர்னு பிளட் லாஸ் ஆனதுனால ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை, உங்க குரூப் பிளட்டும் இவங்க குரூப் பிளட்டும் ஒரே குரூப்பா இருந்ததுனால காப்பாத்த முடிஞ்சது. ஓகே, டிஸ்சார்ஜ் சம்மரிய ரிசப்ஷன்ல வாங்கிக்கங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப வீக்கா இருக்காங்க, அதனால 4-5 நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? ஓகே டாக்டர். இன்னும் 2 நாள் கழிச்சு இவங்களை இங்க கூட்டிட்டு வாங்க. ஸ்கேன் எடுத்து கம்ப்ளீட் செக்அப் பண்ணி பாத்துடலாம். சரிங்க டாக்டர். ஓகே. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன இது மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு? சரி, அதை விட நீ எப்போ சென்னைக்கு வந்த? உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததே, நல்லாயிட்டாரா? இப்ப எப்படி இருக்காரு? என்ன சாக்கிலா, ஏன் அழற? முடிஞ்சு போச்சுக்கா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பா இறந்துட்டாருக்கா. சொத்துல ஒரு நயா பைசா கூட கேட்காம இப்படியே ஓடி போயிடணும். போயிடுறியா? கமிஷனர் கிட்ட போறேன், ஐஜி கிட்ட போறேன்னு போகாம
நீ யாருங்கிறதையே மறந்துட்டு கண்காணாம போயிடணும். கூட இருந்த அத்தையும் மாமாவும் சொத்துக்காக தான் என் கூட இருந்தாங்கன்னு லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுது. அவங்க ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி என் சொத்தையெல்லாம் புடுங்கிட்டு என்னையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நான் செத்து போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்ன நம்பி வயித்துல ஒண்ணு வளருதே, அதையும் கொல்லணுமான்னு நினைச்சுதான் நான் என் ஃப்ரெண்ட் அருணாவை தேடிதான் சென்னைக்கு வந்தேன். அப்பதான் உங்க குழந்தைய காப்பாத்தினேன். அப்ப கூட அது உங்க குழந்தைன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. உனக்கு நடந்தது நினைக்கும் போது எனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. பணம் மனுஷங்களை எப்படிலாம் மாத்துது பாத்தியா? சொந்தக்காரங்களே விரோதியாக்கி கூட இருந்து குழி பறிக்க வச்சிருது. சொந்த வீட்டுல மகாராணி மாதிரி இருந்த இப்படி தனிமரமாக்கி அனுப்பி வச்சிருச்சே. அப்படி இந்த பணத்தை வச்சு அவங்க என்னதான் சாதிக்க போறாங்க? உன்கிட்ட அடிச்சு போடுங்கின பணத்தை சொத்துக்களை வச்சு நல்லா வாழ்ந்துருவாங்களா? நான் சத்தியமா சொல்றேன் அகிலா, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. உங்க அப்பாவோட ஆன்மாவும் அவங்கள மன்னிக்கவே மன்னிக்காது. அக்கா, இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு என் தலையெழுத்துல எழுதியிருக்கிறப்போ நான் அனுபவிச்சுதானே ஆகணும். இன்னும் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்குன்னு தெரியல. மேடம், இது ஹாஸ்பிட்டலோட பில். கவுண்டர்ல கட்டிடுங்க மேடம். ஓகே ஓகே. என்னால உங்களுக்கு இந்த வீண் செலவு வேற. என்ன அகிலா இந்த மாதிரி பேசுற? நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. எனக்கு மட்டுமா? என் விஸ்வாவுக்கு, இப்ப என் கண்ணம்மாவுக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பில்லு ரொம்ப சாதாரணம் அகிலா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால இது கூட கட்ட முடியல பாத்தீங்களா? அகிலா, இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன், புரிஞ்சுதா? இல்லக்கா, நான் என் ஃப்ரெண்டை தேடிதான் சென்னைக்கு வந்தேன். அவளும் இல்ல. இனிமே நான் எதுக்காக இங்க இருக்கணும்? கிளம்பி நான் வந்த இடத்துக்கே திரும்ப போயிடுறேன். பெங்களூருக்கு போய் என்ன பண்ண போற? உன்னால உன் மாமாவையும் அத்தையும் எதிர்த்துக்கிட்டு அந்த வீட்டுல இருக்க முடியுமா? இல்லக்கா, நான் அங்க போக போறது இல்ல. ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல தங்கிக்க போறேன். நான் படிச்ச படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு அங்கேயே வாழ்க்கையை கழிச்சுக்கிறேன். உன்னை நான் அனுப்ப மாட்டேன் அகிலா. நீ என் கூட என் வீட்டுக்கு வர, புரிஞ்சுதா? அக்கா, டாக்டர் உன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஸ்கேன் வேற எடுக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல. அதனால நீ எதுவும் பேசாம இங்கே இரு. நான் போய் பில்ல கட்டிட்டு வந்துடுறேன்.